வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் கனோகான் சேனல் அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் எண் அளவும் அதோட பெயர்களையும் எப்படி ஈஸியாக ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்க்கலாம். இந்த டாப்பிக் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் டெலகிராமில் கேட்டிருந்தார். அவருக்காக இந்த வீடியோவை எடுத்து போடுறோம். இதுவுமே எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த டாப்பிக்கான ஷார்ட்கட் உங்களுக்கு கிளியராக புரியும். இந்த வீடியோவில் மொத்தம் ஒரு 16 எண்களும் பெயர்களும் இருக்குது. அந்த 16 எண்களோட பெயர்களை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நீங்கள் மொத்தமாக 16 மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த 5 மட்டும் ஷார்ட்கட்டில் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். நீங்கள் அந்த 16 இருக்கு இல்லைங்களா, அதில் எது கேட்டாலும் ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் இந்த 5 மட்டும் ஃபஸ்ட்டு கவனிங்க. அந்த 5லேருந்து மிச்சம் இருக்கிற 11 எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்றத பின்னாடி சொல்கிறேன். முதல்ல இந்த 5 பார்க்கலாம். முதல்ல முந்திரினா 320 ஞாபகம் வச்சுக்கோங்க. காணினா 80 ஞாபகம் வச்சுக்கோங்க. மானா 20 ஞாபகம் வச்சுங்க. வீசம் அப்படின்னா 16ன்னு வரும். அரைக்கால் அப்படின்னா 8ன்னு வரும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போது முந்திரின்னு இருக்கு இல்லைங்களா, அந்த முந்திரி ரேட் அதிகம் இல்லைங்களா, அதை திருட்டாங்கன்னு ஞாபகம் வச்சுங்க. திருட்டாங்கன்னா அவங்கள 420ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த 420ன்றத 320ன்னு ஞாபகம் வச்சுங்க. இந்த 3 கூட எப்படி வரும்னா, இந்த 3ன்னு முடியுதுங்களா, முந்திரின்னு முடியுதுங்களா, அதை வச்சு 320 அப்படின்றத போட்டுங்க. இதை ஞாபகம் வச்சுங்க. முந்திரினா 320ன்றத ஞாபகம் வச்சுங்க. அடுத்து காணினா 80. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, காணி நிலம் வச்சுருக்கவங்க தான் 80 வயசு வரைக்கும் உயிரோடு வாழ்வாங்க. ஏன்னா அவங்களோட உணவு பழக்கமும் சரி, அவங்களோட உழைப்பும் சரி 80 வயசு வரைக்கும் அவங்கள வாழ வைக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுட்டாலும் சரி. அப்படி இல்லைனா 80 வயசில் இருக்கிறவங்களாம் காணி நிலமாச்சு வச்சுருப்பாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுட்டாலும் சரி. உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கும் அப்படி ஞாபகம் வச்சுங்க. இதை வச்சு காணினா 80ன்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து மானா 20. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, மானா மாம்பழம் ஞாபகம் வச்சுங்க. மாம்பழம் கிலோ 20 ரூபான்னு ஞாபகம் வச்சுங்க. இதை வச்சு மானா 20ன்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வீசம்னா 16. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, வீசும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. வீசும் காற்று. எந்த காற்றுன்னு பார்த்தீங்கன்னா ஆற்றோட காற்று, சரிங்களா. 6 இந்த 6ன்னு வருது இல்லைங்களா, அதை வச்சு 6 16 அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. அந்த வீசுகிற காற்று மூஞ்சில் பதியும் இல்லைங்களா, அதை வச்சு 16ன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அரைக்கால்னா 8. இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, அரைக்கால் துணி இருக்குது இல்லைங்களா, அதாவது ஷார்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது நம்மளுக்கு கால் ஃபுல்லாக எட்டாது அப்படின்றத வச்சு 8ன்றத ஞாபகம் வச்சுக்கலாம். இதை வச்சு இந்த 5 பேசிக் நம்பரை ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போது உண்மையான நம்பரை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்க்கலாம். இப்போது முன்னாடியே சொன்னோம், முந்திரினா 320, அதாவது 420 320ன்னு ஒரு ஷார்ட்கட் சொன்னோம் இல்லைங்களா, அதை வச்சு முந்திரினா 320 ஞாபகம் வச்சுங்க. இப்போ நம்ம சொன்ன நம்பர் எல்லாமே ஒன்று மேலே போட்டு கீழே போடுற மாதிரி இருக்கும். அதாவது நியூமரேட்டர் டினாமினேட்டர்னு சொல்லுவாங்க. அது கீழே 320, நம்ம சொன்ன நம்பர்லாம் கீழே வரும், சரிங்களா. இப்போ முந்திரினா 1/320. இதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். இதே இது வெறும் அரைக்காணி இல்லை, அரைக்காணி முந்திரின்னு வரும். அது மிஸ் ஆகிட்டுருக்கு, எழுதிக்குங்க. முந்திரி அரைக்காணி முந்திரினா கீழே முந்திரினாவே 320 வந்துடும். இந்த அரைக்காணிக்கு 3 எக்ஸ்ட்ரா வரும். இதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க. மிச்சம்லாம் அதே தான் வரும், சரிங்களா. இது பாருங்கள், அரைக்காணின்னு எழுதியிருப்பேன், அரைக்காணி முந்திரின்னு வரும். அது முந்திரினாவே நம்மளுக்கு கீழே 320ன்னு வரும். இங்கே அரைக்காணின்றதுனால முந்திரிக்கு மட்டும் மேலே 3 வரும், சரிங்களா. இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்து அரைக்கால் 8ஆவதுன்னு சொன்னோம், அதாவது 8ஆவது நம்பர் 8 அப்படின்றது சொன்னோம். அந்த அரைக்கால்னால் நம்ம என்ன சொன்னோம், நம்ம சொல்கிற எண்ணெல்லாம் கீழே தான் வரும்னு சொன்னோம். அப்போது மேலே 1 வரும், கீழே நம்ம சொன்ன நம்பர் 8 வரும். இதை வச்சு அரைக்கால்னா 1/8ன்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து காணினா 80ன்னு சொன்னோம், சரிங்களா. 80 வயசு இருக்கிறவங்க காணினால வச்சுருப்பாங்கன்னு சொன்னோம். அதை வச்சு காணின்னு நார்மலாக வந்துச்சுன்னா நம்ம சொன்ன எண் கீழே வரும்னு சொன்னோம், மேலே 1 வரும்னு சொன்னோம். அதை வச்சு காணின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து அரைக்காணினா அந்த காணியில் பாதி, சரிங்களா. இப்போது நம்மளுக்கு முழு காணினா 80ங்களா. இப்போது அரைக்காணினா அதில் பாதின்றது எப்படி சொல்லுவோம், அரை 1/2ன்னு போடுவோமா. இதை போட்டிங்கன்னா மேலே இருக்கிறத 1 பெருக்கினீங்கன்னா 1ன்னு வரும். கீழே இருக்கிற 80யும் 2யும் பெருக்கினீங்கன்னா கீழே 160ன்னு வரும். அப்போது 1/160ன்றது வந்துச்சிங்களா. அப்போது அரைக்காணிக்கு 1/160ன்றத
இந்த ஒரு காணியோட 1/80 இருக்கு இல்லைங்களா, அதில் பாதி, அதாவது பாதினா 1/2, அதாவது அந்த ஒரு விஷயத்தை பாதி ஆக்கணும்னா அது 1/2ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை பெருக்குனிங்கன்னா வர பதில் தான் வந்து அரைக்காணியோட அளவு. சரிங்களா. அடுத்து முக்காணி அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, நம்மளுக்கு வந்து முக்காணின்னா 3 காணிகள். அவங்க நம்மளோட ஒரு காணியோட மதிப்பு வந்து 1/80ங்களா, முக்காணினா 3 காணிங்களா, அப்போ 3ஆல் பெருக்கணும். சரிங்களா. 3ஆல் பெருக்குனிங்கன்னா கீழே எந்த எண்ணும் இல்லைன்னா 1ன்றது வருமா, அப்போ மேலே இருக்கிறத பெருக்குனிங்கன்னா 3 × 1 3 வரும், கீழே இருக்கிறது 80 × 1 பெருக்குனிங்கன்னா 80ன்னு வரும். ஆக 3/80ன்றது தான் வந்து முக்காணியோட மதிப்பு. அடுத்து மாகாணி. மாகாணினா 1/16. இந்த மாகாணியை வீசம்னு சொல்லுவாங்க. நம்ம ஆல்ரெடி வீசம்னு சொன்னோம் இல்லைங்களா, இந்த வீசம்னு சொன்னோம் இல்லைங்களா, 16ன்னு சொல்லியிருப்போம். ஆல்ரெடி நம்ம வந்து வீசம்னா 16ன்னு சொல்லியிருப்போம். அந்த வீசமுக்கு இன்னொரு பேர் வந்து மாகாணி, இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதோட மதிப்பு தான் வந்து இதுக்கும் வரும். ஒன்றும் இல்லை, நம்ம வந்து காணியோட மதிப்பு வந்து 80ன்னு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். இந்த 3 விஷயங்களை ஈஸியாக போட்டுடலாம். அதே மாதிரி வீசம்னு ஒன்று இருக்குது சொன்னோம் இல்லைங்களா, 16 ஆற்று காற்று வீசுன்ட்டு, அதை வச்சு வீசம் ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த வீசமோட மறுபேர் தான் வந்து மாக்காணின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு இந்த வேல்யூவை அதோட ஒப்பிட்டுக்கலாம். சரிங்களா. அடுத்து வீசம்னா 16ன்றத ஞாபகம் வச்சுக்க சொன்னோம். சரிங்களா. இப்போ வந்து நம்ம வந்து 16ன்றது வந்து கீழே வரும்னு சொன்னோம், அந்த கீழே போட்டுங்க. நார்மலாக வீசம்னு கேட்டாங்கன்னா மேலே 1. சரிங்களா. 1/16ன்றது வீசமுக்கு வந்துச்சு. அடுத்து வந்து அரை வீசம். அரை வீசம்னா என்ன சொன்னேன், அரைனா வந்து 1/2ன்னு சொன்னோன்னா அந்த 1/2 பெருகுனிங்கன்னா மேலே இருக்கிற 1 பெருகுனிங்கன்னா 1ன்னு வரும், கீழே இருக்கிற 16 2 பெருகுனிங்கன்னா 32ன்னு வரும். சரிங்களா. இதுதான் வந்து அரை வீசத்தோட மதிப்பு. இதே வந்து கால் வீசம்னு கேட்டாங்கன்னா, கால்னா வந்து அரைனா வந்து பாதி 1/2, இதே வந்து கால்னா 1/4ன்னு வரும். சரிங்களா. அதை பெருக்குனிங்கன்னா வர மதிப்பு தான் வந்து கால் வீசத்தோட மதிப்பு. இப்போது கால் வீசம்னா 1/4ங்களா, இப்போது இதை பெருக்கி பாருங்கள். 1 × 1 வந்து 1, 16 × 4 வந்து 64ன்னு வரும். இதுதான் வந்து கால் வீசத்தோட மதிப்பு. சரிங்களா. அடுத்து முக்கால் வீசம். முக்கால் வீசம்னா ஒரு கால்னா 1/4, 3 கால்னா 3 × 1/4 இப்படி வருங்களா. அப்போது இதை போட்டிங்கன்னா முக்கால்னா எப்படி போடுவோம், 3/4ன்னு போடுவோம். சரிங்களா. இப்போது இந்த 16யும் 4யும் பெருக்குனிங்கன்னா 64ன்னு வரும், மேலே இருக்கிற 3யும் 1யும் பெருக்குனிங்கன்னா 3/64ன்னு வரும். சரிங்களா. இதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா. அடுத்து 3 வீசத்தோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து நார்மலாக ஒரு வீசத்தோட மதிப்பு 1/16ன்னு தெரியும். 3 வீசத்தோட மதிப்பு வந்து 3ஆல் பெருக்குனிங்கன்னா அதோட 3 வீசத்தோட மதிப்பு வந்துடும், 3/16ன்னு வரும் பெருக்குனிங்கன்னா. இதுதான் வந்து 3 வீசத்தோட மதிப்பு. சரிங்களா. ஒன்றும் இல்லை, நம்ம வந்து வீசத்தோட மதிப்பு அந்த 5 மதிப்பு சொன்னோம் இல்லைங்களா ஸ்டார்டிங்கில், அது தெரிஞ்சால் போதும், மிச்சம் எல்லாத்தோட மதிப்பும் அதை வச்சு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து மானா 20ன்னு சொன்னோம், அதாவது மாங்காவோட 1 கிலோ ரேட்டு வந்து 20ன்னு சொன்னோம், அதை வச்சு மான்னு சொன்னோம். இப்போது நம்மளுக்கு மானா ஒரு மான்னு கேட்டாங்கன்னா நம்ம சொன்னது 20ன்றது கீழே வரும்னு சொன்னோமா, அப்போது 1/20ன்னு போட்டுங்க. அதுதான் வந்து ஒரு மாவோட மதிப்பு. சரிங்களா. இப்போது அரை மா கேட்டாங்கன்னா, அரைனா நம்ம என்ன சொன்னோம் ஆல்ரெடி, அரைனா அதில் பாதியால் பெருகுனிங்கன்னா 1/40ன்னு வரும். அதுதான் வந்து அரை மாவோட மதிப்பு. சரிங்களா. இதே வந்து இரு மாவோட மதிப்பு கேட்டாங்கன்னா, இரு மானா 2 மா, ஒரு மாவோட மதிப்பு 1/20, இரு மானா 2ஆல் பெருகுனிங்கன்னா 2 மாவோட மதிப்பு வந்துடும். அப்போது பெருகுனிங்கன்னா என்ன வரும்னா 2/20ன்னு வரும். சரிங்களா. அதை அடிச்சிங்கன்னா 1/10ன்னு வரும். சரிங்களா. ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2/20ன்னு கொடுத்துருந்தா அதுதான் வந்து ஆன்சரு, அப்படி இல்லை 1/10ன்னு கொடுத்துருந்தா அது ஆன்சர். சரிங்களா. எப்படி ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்து 3 மாவோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து ஒரு மாவோட மதிப்பு 1/20ன்னு தெரியும், 3 மாவோட மதிப்புனா 3ஆல் பெருக்கணும். சரிங்களா. 3ஆல் பெருக்குனிங்கன்னா 3/20ன்னு வரும். அதுதான் வந்து 3 மாவோட மதிப்பு. இதே 4 மாவோட மதிப்பு எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா, 4ஆல் பெருக்குனிங்கன்னா போதும், 4/20ன்னு வரும், அடிச்சிங்கன்னா 1/5ன்னு வரும். அப்போது இதுதான் வந்து 4 மாவோட மதிப்பு. சரிங்களா. ஒன்றும் இல்லை, நம்ம சொன்ன அந்த 5யோட மதிப்பு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும், மிச்சம் இருக்கிற எல்லாத்தோட மதிப்பையும் அதை வச்சு கணக்கு பண்ணிடலாம். இதுதான் வந்து எண்களும் அதோட
பெயர்களையும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கான ஷார்ட்கட்டு. இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இதுக்கு முன்னாடி நீங்கள் படித்ததுக்கும் இப்போத்துக்கும் இருக்கிற வித்தியாசம், அதாவது ஈஸியாக இருக்கலாம் இல்லைங்களா, மேபி ஈஸியாக இருக்கலாம், இல்லைனா அதை விட இது ஷார்ட்கட்டுன்றது கஷ்டமாக இருக்குன்றதுனாலும் சொல்லுங்கள் கமெண்ட்டில். அதாவது இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் சரி, இல்லை கொஞ்சம் டஃப்பாக இருக்குனாலும் சரி, அந்த கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும் நான் எடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத, இல்லை எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுன்றதும் எனக்கு தெரியும். அப்போ தான் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஷார்ட்கட் வீடியோவில் சந்திப்போம். இப்படிக்கு கனவு காஞ்சிவா. நன்றி, வணக்கம்.